அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இன்றைக்கி 2020 ஃபிசிக்ஸ் பாடத்தில் முதலாவது எம்சிக்லேருந்து 10வது எம்சிக் வரைக்கும் செய்ய போகிறோம். சரியா, என்னால் எவ்வளோ பயாலஜியை பொறுத்த மாதிரி பார்க்குற மாதிரி என்ன செய்யலாதுன்னு இந்த ஃபிசிக்ஸை வந்து நம்ம ஃபோனில் செய்ய இயலாது, நோட்ஸை காட்டி என்ன செய்யலாது செய்ய இயலாது. ஆகவே எக்ஸ்பிளைன் பண்ண தான் வேண்டும். ஆகவே நான் ஒயிட் போர்டில் எழுதி செய்வோம் முடிவெடுத்து. சரியா, இப்போ முதலாவது கேள்வியை பார்ப்போம். ஃப்ளேங்க் மாறிலியின் பரிமாணம். சரியா, நமக்கு தெரியும் ஃப்ளேங்க் மாறிலி வர சிறிய சமன்பாடு வந்து என்ன? E = HF. சரியா, E = HF. சரி, நமக்கு கேட்டிக்கிறது இந்த ஹெச்சை தான் கேட்டிக்கிறான். ஆகவே ஹெச்சை வந்து என்ன செய்வோம்? எழுவாய் மாற்றம் செய்வோம். எழுவாய் மாற்றம் செய்தால் E/F வரும். சரியா, ஈண்டா நமக்கு தெரியும். ஈண்டா வந்து என்ன? சக்தி. ஈண்டா சக்தி. அடுத்தது எஃப்னா வந்து என்ன? ஹெட்ஸ். சரியா, நமக்கு சக்தியோட பரிமாணம் தெரியும். சக்தியோட பரிமாணம் வந்து என்ன? ml² T-2. சரியா, ஹெட்ஸோட பரிமாணம் வந்து என்ன? T-1. சரியா, இந்த T-1 மேலே போக்கில் வந்து என்ன செய்யும்டா? இது -2. சரியா, இந்த T- மேலே போகும்போது இந்த இதோட அதாவது ப்ளஸ்ஸாக மாறும். ஆகவே இந்த ப்ளஸ் இதோட கழிப்படக்குள்ள இது நான் எழுதி வெட்டியே காட்டினேன். சரியா, T-1 இது வந்து என்ன செய்யும்? மேலே போகும். மேலே போனால் அதோட வெட்டுப்பட்டு ஆன்சர் வந்து எப்படி வரும்? ml² T-1. சரியா, -1 வரும். ஆன்சர் வந்து எத்தனாவது? mlt 5வது ஆன்சர். சரியா, முதலாவதுக்கு 5வது ஆன்சர். ரெண்டாவது நான் ஒவ்வொரு வீடியோக்கு இடையிலையும் வந்து என்ன செய்வேன்? கட் பண்ணி அதில் படம் வரைய வேண்டியது. ஆகவே அந்த படத்தை வரைஞ்சிட்டு அதுக்கு பிறகு செய்வோம். அப்போ உங்களோட டைம் மிச்சமாகும், அதே மாதிரி ஸ்பீடாகவும் பார்க்கலாம். சரியா, ரெண்டாவது கேள்விக்குள்ளே போவோம். ரெண்டாவது கேள்வி தந்திக்கிறாங்க. ஒரு நுண்மானி திருக்கணிச்சி அளவிடை A உருவில் காட்டப்பட்டுள்ளது. உலோகக்கோளம் கதிர்கோளுக்கும் பட்டடைக்கும் சரியாக வைக்கப்பட்டிருக்கும் போது உள்ள அளவிடை B உருவில் காட்டப்பட்டுள்ளது. திருகு குறியீடை தூரம் வந்து என்ன? 0.5 மில்லிமீட்டராக இருக்கும். அதே வேளை வட்ட அளவிடை 50 சமப்பிரிவு. சரியா, இதில் தந்திக்கிறான்னு பார்த்துக்கோங்க. 50 அதாவது 0.5 மில்லிமீட்டரை எத்தனை பிரிப்புகளாக பிரிச்சுக்கிறாங்கன்னாண்டா 50 பிரிப்பாக பிரிச்சுக்கிறாங்களாம். சரியா, 50 பிரிவுகளாக பிரிச்சுக்கிறாங்க. விளங்குதா? சரியா, 50 பிரிவுகளாக பிரிச்சுக்கிறாங்க. அப்போ நமக்கு இதிலேருந்து விளங்குது இதில் லீஸ் கவுண்ட். சரியா, அதாவது இழிவெண்ணிக்கை வந்து எத்தனை? 0.01 மில்லிமீட்டர். சரியா, அப்போ இந்த ஒரு அளவிடை வந்து எத்தனை? 0.1 மில்லிமீட்டர். இப்போ நம்ம என்ன செய்வோம்? படத்துக்குள்ளே போவோம். அதுக்கு முதல்ல நுண்மணி திருக்கணிச்சிட இதை ஒன்று சொல்கிறேன். சரியா, இதில் வார வலுக்கள் வந்து என்னென்னா 2 வகையான வலுக்கள். இது ஒன்று மறைப்பூச்சிய வலு, அடுத்தது வந்து என்ன? நேர்பூச்சிய வலு. சரியா, இந்த படத்தில் தந்திக்கிறேன் பாருங்கள். ஒரு பொருளுமே இல்லை, ஆனாலும் அளவிடை வந்து எத்தனையை காட்டுது? 1 2 3 காட்டுது. சரியா, 3வது பொருந்திக்குது. ஆகவே அளவிடை வந்து 3 காட்டுது. ஆகவே ஏதோ ஒன்று ஈக்கிறதாக இது என்ன செய்யுது? வேணியர் இருக்க மாதிரி ஒரு அளவிடையை காட்டுது, இல்லாமலேயே ஈக்கிற மாதிரி காட்டுது. ஆகவே அது வந்து என்ன? நேர்பூச்சிய வலு. நேர்பூச்சிய வலு வந்து என்ன செய்யணும்னா அதை வந்து வார விடையிலேருந்து கழிக்கணும். சரியா, ஒருவேளை மறைப்பூச்சிய வலு வந்து அதை வந்து என்ன செய்யணும்டா? விடையோட கூட்டணும். மறைப்பூச்சிய வலுண்டா அதுக்கும் நான் உதாரணம் காட்டுறேன். சரியா, இப்படி இருக்குது வேணியர் அளவிடை இப்படி இருக்குது. இது 0டா. இங்கே வந்து என்ன? இதோட பொருந்துரை வந்து ஒரு 45. சரியா, 45வது அலகு வந்து என்ன செய்யுது? பொருந்துது. அதாவது இந்த பிரதான கோடிக்கிட்டான இந்த பிரதான கோடோட 0க்கு நேராக எது பொருந்துதோ அதுதான் வந்து என்ன? அதுதான் அளவிடை. உண்மையிலேயே ஒரு நல்ல கருவி ஆயிருந்தா, பழுதடையாத கருவி ஆயிருந்தா இந்த 0வோட இந்த 0 தான் வந்து பொருந்தும். ஆனால் இந்த 0வை தாண்டி இங்கே 3 பொருந்துடா ஏதோ ஒன்று உள்ளுக்கு ஈக்கிறதாக கருதுது. அதாவது இந்த கருவி தேய்வடைஞ்சிக்கலாம். ஆகவே அதுதான் வந்து என்ன செய்யுது? முன்னுக்கு வந்திக்குது. சரி, ஆகவே நம்ம என்ன செய்யணும்? இது வந்து நேர்பூச்சிய வலு, விடையிலேருந்து கழிக்கணும். ஏதோ ஒன்று ஈக்கிறதாக கருதுதுன்னா இப்போ நம்ம உதாரணம் சொல்ல போனால் கடல் பிடிச்சிக்குது, இல்லாட்டி ஏதாவது சரி ஒன்றும் அந்த கதிர்கோளுக்கும் பட்டடைக்கும் இடையில ஒட்டிட்டிக்குது. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம்? கன்சிடர் பண்ணலாம். சரித்தானே? இந்த 2 வகையான வலு கழிக்குது, அதுகளையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம்டா? கேள்விக்குள்ளே போவோம். சரியா, கேள்விக்குள்ளே போவோம். நமக்கு இது படத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து என்ன? நேர்பூச்சிய வலு. அதுவும் எத்தனையை காட்டுது? 3. மூன்றாவது இது வந்து என்ன செய்யுது? பொருந்துது. 3வது பொருந்துறதால நமக்கு தெரியும் லீஸ் கவுண்ட் வந்து எத்தனை? 3. சரி, ஆகவே 3 தர 0.01. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? நேர்பூச்சிய வலுவை கண்டுட்டோம். எத்தனை? 0.03 மில்லிமீட்டர். இப்போ ஒரு பொருளை வச்சு அதே வேணியர் இருக்குமானியில் அளக்குறாங்க. வேணியர் இருக்குமானியில் நுண்மானி திருக்கணிச்சி. சரியா, நுண்மானி திருக்கணிச்சியில் வச்சு அளக்குறாங்க. இப்போ அந்த டைமில் இந்த நுண்மானி திருக்கணிச்சி எத்தனையை காட்டுதுன்னா 31 காட்டுது. சரியா, 31 காட்டினாலும் பாருங்கள், இது 1 மில்லிமீட்டர், இது 3 மில்லிமீட்டர். சரியா, 3 மில்லிமீட்டர். சரியா, அப்போ இது 3.5. சரியா, இந்த எப்போ பாருங்கள், இது விளங்கு தானே? இது 2, இது 2, இது 3 இடையில ஒன்றிக்குது. ஆகவே இது 2.5. அப்போ இது வந்து எத்தனை? 3.5 ஈக்கணும். சரியாகவே 3.5 அரையோட சேர்த்து 31 அப்படின்னா 3.5 + 31. 31 எத்தனை? 0.31. சரியா, இப்படி ஒரு இதை காட்டுது. ஆகவே நம்மளுக்கு தெரியும் எத்தனை? இது உண்மையிலேயே காட்டுற அளவிலே வந்து 3.
8 ஒரு மில்லிமீட்டர். இதுதான் உண்மையிலேயே காட்டுது. ஆனால் இந்த வாசிப்பு சரியா இல்லை. ஏன்டா ஏற்கனவே இதில் நேர்பூச்சிய வலு இருக்குது. ஆகவே நேர்பூச்சிய வலு என்ன செய்யணும், விடையிலேருந்து கழிக்கணும். ஆகவே 3.81 கழிக்கணும் எத்தனை, 0.3 0.03 இல்லை 0.03 கழிச்சா வந்து எத்தனை வரும், 3.78 மில்லிமீட்டர். ஆன்சர் வந்து எத்தனாவது, ஆன்சர் வந்து மூன்றாவது. ஆன்சர் வந்து மூணாவது. மூணாவது கேள்வியை பார்ப்போம். ஒரு சாதாரண மனித செவியின் கேட்டல் நுழைவாய் 10⁻12 வாட் மீட்டர் -2 ஆகும். இதனை ஒத்த ஒளிச்செறிவு மட்டம் யாது? சரியா, நமக்கு தெரியும் 10⁻12 என்றாலே அது 0 டெசிபல்னு தெரியும். இருந்தாலும் அதை என்ன செய்வோம், அதை நம்ம என்ன செய்வோம், நிறுவுவோம். சரியா, நிறுவோம்னா சமன்பாட்டின் மூலம் காட்டும். சரி தானே, நமக்கு தெரியும் 10 log இது வந்து என்ன தரப்பட்ட செறிவு, இது வந்து மனித கேட்டலில் ஆரம்ப செறிவு. சரி தானே, ஆகவே 10 log 10 அடி. இது வந்து எத்தனை நமக்கு தந்திக்கிறாங்க, 10⁻12. அதே மாதிரி மனிதோட கேட்டல் ஆரம்ப செறிவு வந்து எத்தனை, அதுவும் 10⁻12. இது ரெண்டும் வெட்டுப்பட 1. சரி, ஆகவே log 10 10 அடுக்கு சமன் 0. சரி, அப்போ 0 தர 10, ஆகவே அது 0 டெசிபல். சரி தானே, இது தேவையில்லை, நமக்கு சும்மா கண்ணால் பார்த்தாலே தெரியும். சரி, அப்போ அதுக்கு நான் சும்மா சமன்பாடு போட்டு நிறுவி காட்டினேன். அடுத்தது வந்து 4வது கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் 2020 லேசான கேள்வின்னா இதுதான். சரியா, இதை விட லேசான கேள்வி இல்லை. சரியா, 10 பிள்ளை கேள்வி. சரியா, பார்ப்போம். நமக்கு தெரியும் வேகம். சரியா, நம்ம சின்னதிலே உழவுலேயே இருக்குது. சரியா, என்ன வேகம் தான் என்ன, இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். சரித்தானே, வேகம் தான் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். சரி, அப்போ ஒரு வரைப்பு தந்திக்கிறாங்க. நேர்கோட்டு வழியே செல்லும் ஒரு பொருளின் வேக நேர வரைப்பு உருவில் காட்டப்பட்டுள்ளது 0 தொடக்கம் 4 வரைக்கும். பொருளின் சராசரி வேகம் தான் கேட்கிறான். சரித்தானே, வேகம் நமக்கு தெரியும். சரியா, வேக நேர வரைப்புட அடைக்கப்பட்ட பரப்பு. சரியா, வீட்டு கிராஃப்ட அடைக்கப்பட்ட பரப்பு. அடைக்கப்பட்ட பரப்பு என்னது தரும், இடப்பெயர்ச்சியை தரும். அடைக்கப்பட்ட பரப்பு சரியா, இடப்பெயர்ச்சியை தெரியும். நமக்கு தெரியும் சராசரி வேகம் தான் என்ன, இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். சரியா, இப்போ நம்ம என்ன செய்வோம், இடப்பெயர்ச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பரப்பளவை கண்டுபிடிக்கணும். சரியா, அப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன செய்வோம், மொத்த பரப்பளவை கண்டுபிடிப்போம். சரியா, மொத்த பரப்பு இது 3 தர 3 9. சரியா, 3 தர 3 ப்ளஸ் இது வந்து எத்தனை 1 தர, இதோட கெப் வந்து என்ன 1 தான். சரியா, சரியா, ஆகவே 1 தர 1 1. ஆக மொத்தம் வந்து எத்தனை 3 9 10. 10 கீழ் எத்தனை செகண்ட் 4. ஆகவே எத்தனை 2.5 ms -1. சரியா, ஆன்சர் வந்து இதுன்னு 3வது ஆன்சர். சரியா, சின்ன பிள்ளை கேள்வி. சரியா, வீட்டு கிராஃப்டில் அடைக்கப்பட்ட பரப்பு இடப்பெயர்ச்சி தரும். அந்த இடப்பெயர்ச்சியை நம்ம செய்வோம் மொத்த நேரத்தால் பிரித்தா அதில் சராசரி வேகம் வரும். சரியா, ஆகவே 4வது ஆன்சர் வந்து எத்தனாவது, 3வது. 5வது கேள்வியை பார்ப்போம். சரியா, நீளம் எல்லையும். சரியா, நீளம் எல்லையும் திணிவு எம்மையும் உடைய ஒரு மெல்லிய சீரான கோல் ஏபி உருவில் காட்டப்பட்டுள்ளது. சரி, அப்போ இதில் பேர் வந்து ஏபி காட்டப்பட்டுள்ளது. கோலிற்கு சமாந்தரமாக தூரம் வையில் இருக்கும் அச்சு பற்றி கோலின் சடத்துவ திருப்பம். சரியா, நான் இதை சொல்லித்தாரத்துக்கு முதல்ல நான் ஒரு சின்ன இதை சொல்லித்தார். சரியா, சடத்துவ திருப்பம்டா எம் தர r². அதாவது இப்படி ஒரு பொருள் இருக்குது, ஒரு குண்டு. சரியா, அல்லது ஒரு திணிவு ஒன்று நிற்கிதுன்னு வைப்போம். சரி, அந்த திணிவு தர, சரி, அந்த புள்ளி பற்றி, சரியா, இந்த ஏ பற்றி இந்த திணிவுட சடத்துவ திருப்பம் என்னண்டா அதில் திணிவு. சரியா, அதாவது திணிவு தர. சரியா, திணிவு தர இதோட புவியீர்ப்பு மையம் தானே. இந்த புவியீர்ப்பு மையத்துக்கும் இந்த சடத்துவ திருப்பம் காண போகிற புள்ளி, அந்த புள்ளிக்கும் இடையிலான தூரம் r. சரியா, தூரத்திட வர்க்கம். சரியா, இதுதான் சடத்துவ திருப்பம். சரியா, mr². சரித்தானே, இதுதான் சடத்துவ திருப்பத்துக்கான சமன்பாடு. இப்போ நம்ம என்ன செய்வோம், இதில் இந்த கேள்வியை பார்ப்போம். சரியா, இதில் நான் ஃபஸ்ட்டுக்கு இதை சொல்லி தந்ததுக்கு காரணம் இந்த கேள்வியில் ஒரு சின்ன மயக்கம் ஒன்று நிற்கும். சரியா, அந்த மயக்கத்தை முதலாவது பார்ப்போம். முதலாவது கேள்வியில் தந்திக்கிறான் சீரான கோல். சரியா, சீரான கோல். சரி, அப்போ இது ஈக்கட்டும். சரியா, இதில் எழுதுகிறேன். முதலாவது தரவு சீரான கோல். அப்போ உங்களுக்கு தெரியும் சீரான கோல்டா அதோட புவியீர்ப்பு மையம் எங்கே இருக்கும், இந்த எல்ட நடுவில். அதாவது இந்த கோல்ட நடுப்புள்ளியில் தான் வந்து என்ன செய்யும், அந்த புவியீர்ப்பு மையம் ஈக்கும். அதாவது mg. சரி, அல்லது m2 செய்யலாம், நம்ம கொடுக்கலாம். இந்த புவியீர்ப்பு மையம் ஈக்கும். சரி தானே, தெரியும் திணிவு மையம். சரியா, திணிவு மையம் அங்கே ஈக்கும். அதே மாதிரி சீரான கோல்னு தந்திக்கிறான். அதே மாதிரி அந்த கோல் வந்து என்ன செஞ்சுக்கிறான்,
சரியா அந்த கோல்டை நடுப்பகுதியில் தான் கட்டிக்கிறான். ஆகவே அதான் சமநிலையில் இருக்குது அந்த கோல். சரியா இப்போ கேள்வி என்ன கேட்குறான்டா, இந்த PQ பற்றி இந்த புள்ளி, இந்த PQ அச்சுக்கு சமாந்தரமாக இந்த புள்ளி பற்றி இந்த கோல்டை சடத்துவ திருப்பம், அதாவது இந்த கோலை திருப்பவோ அசைக்கவோ இல்லை, இந்த கோலையே சுத்த போகிறாங்க. சரியா இதை நம்ம எப்படி கற்பனை பண்ணலாம்டா, PQவை இப்படி எடுப்போம். சரியா இது PQ, இந்த அச்சு தான் இது. சரியா இதில் தான் வந்து என்ன செஞ்சுக்கிறான், கட்டிக்கிறான். இதை இந்த கோலை நான் எப்படி கருத போகிறேன், ஒரு குண்டாக ஒரு திணிவாக கருத போகிறேன். ஏன்டா இதில் திணிவையும் நடுவில் தணிக்கும், ஆகவே இந்த கட்டின புள்ளியிலேயே இருக்கும். சரி தானே. இப்போ இந்த கேள்வி செய்கிறது உங்களுக்கு லேஸ். அதாவது PQ பற்றியே, அதாவது இந்த கோலை எப்படி சுத்த போகிறான், நம்ம இப்படி சுற்றினோம். அப்புறம் இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம், இப்படி சுத்த போகிறோம். சரியா அதாவது மேல் நோக்கி இப்படி சுத்த போகிறோம். சரியா இப்படி சுத்த போனால் இதில் என்ன சடத்துவ திருப்பம் வந்து என்ன, சடத்துவ திருப்பம் வந்து என்ன, எம் திணிவு வந்து தந்திக்கிறான். கோல்ட திணிவு வந்து எம் தான் தந்திக்கிறான், கேபிட்டல் எம். சரியா தந்திக்கிறான். அதே மாதிரி இந்த திணிவு மையத்துக்கும் இந்த சடத்துவ திருப்பம் காண வேண்டிய புள்ளிக்கும் இடையிலான தூரம் தரவுல தந்திக்கிறான், படத்தில் தந்திக்கிறான் y. ஆகவே y ஸ்கொயர் எம், கேபிட்டல் எம் y ஸ்கொயர். ஆன்சர் வந்து எத்தனாவது, முதலாவது ஆன்சர். 5வது முதலாவது ஆன்சர். சரி ஆகவே 5வது முதலாவது ஆன்சர். நான் ஃபஸ்ட்டுக்கு இதை கீறி காட்டினது, இதை வந்து இந்த கோலை நம்ம கோலா கருதினோம்னா இதே சுத்தமா இல்லையாங்கிற ஒரு குழப்பம் ஒன்று வரும். சரி அதில் குழம்பிடுவீங்க. அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு இதை சொல்லி தந்தேன். அதுக்கு பிறகு இந்த கோலை வந்து என்ன செய்வோம், ஒரு திணிவாக கருதுவோம். திணிவாக கருதிக்கு பிறகு PQ அச்சு பற்றி இப்படி சுத்த போகிறோம். சுத்த கோலை அதில் சடத்துவ திருப்பம், இந்த புள்ளியில் சடத்துவ திருப்பம் தான் கேட்டிக்கிறான். சரியா ஆகவே சடத்துவ திருப்பம் வந்து என்ன, எம் தர y ஸ்கொயர். ஆகவே 5வது முதலாவது ஆன்சர். 5வது முதலாவது ஆன்சர். சரி 6வது கேள்வி என்ன, ஒரு புரோத்தனினதும் நியூட்ரனினதும் குவாக் உள்ளடக்க முறை. சரி அந்த குவாக் உள்ளடக்கம் வந்து ரேடியேஷனில் கடைசி துண்டில் படிப்பீங்க. நான் படித்தேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் மறந்துட்டுனா நோட்ஸை தேடி பார்த்தேன், நோட்ஸ் வந்து கையில் கிடைக்கல. சரி ஆகவே 6வது கொஞ்சம் நோட்ஸ் கேள்வித்தான், அதில் விளக்கப்படுத்த ஒன்றும் இல்லை. அட்டவணை ஒன்று. சரி அட்டவணையில் இப்போ 22 குவாக்கள் எத்தனை, புரோத்தன் குவாக் எத்தனை, அதில் அந்த யூ அந்த அப்படி தருவாங்க. சரியா அது என்னை கொப்பியில் நான் எழுதினேன், கடைசி டைம் படிச்சு தானே எங்கே வச்சு கொப்பியை தேடினேன் காணிட்டு. இன்ஷால்லா நான் கிடைச்சா அந்த அட்டவணையை நான் குரூப்பில் போடுறேன். சரியா ஆகவே அந்த கேள்வியை என்ன செய்வோம், விடுவோம். அதுக்கு ஆன்சர் வந்து 4வது. 6வது ஆன்சர் வந்து 4வது. நான் இன்ஷால்லா கிடைச்சா நான் அந்த அட்டவணையை குரூப்பில் போடுறேன். சரி அதில் யோசிச்சு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பாடமாக்கி எழுதுறது. சரியா 7வது கேள்வியை பார்ப்போம். 7வது கேள்வியை பார்ப்போம். 7வது கேள்வியில் நடுக்காலைகள் பற்றி பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது எது. சரியா நடுக்காலையில் 2 வகை இருக்குது, PLI SLI. அதில் இயல்புகளை மட்டும் நான் லேசாக எழுதிக்கிறேன். PLI வந்து என்ன செய்யும்டா, திண்மத்தினூடாகவும் அசையும், திரவத்தினூடாகவும் அசையும், நெட்டாங்கலையே ஒத்தது. சரியா அதாவது தள்ளி இழுக்கிற மாதிரி ஒரு இது. ஆனால் இதை விட இது வேகம் கூட, 6 தொடக்கம் 8 km/s. சரியா SLI வந்து என்ன செய்யாது, திரவத்தினூடாக அசையாது. திரவத்தினூடாக அசையாத சரி கதைச்சாண்டா அது கட்டாயம் வந்து என்ன SLI ஆகும். முக்கியமான பாயிண்ட்ஸ். அதே மாதிரி இது குறுக்களை ஒத்தது, வேகம் அதை விட ஒப்பிடும்போது குறைஞ்சது. சரியா இப்போ நம்ம என்ன செய்வோம், கேள்விகளை போவோம். புவி நடுக்கலைகள் பற்றி பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது அன்று, அதாவது பிழையானது என்று கேட்கிறான். சரி அப்போ முதலாவது கூற்றை பார்ப்போம். சரியா முதலாவது கூற்றில் சொல்லிக்கிறாங்க, எல்லா புவி நடுக்க அலைகளும் பொறிமுறை அலைகளாக இருக்கும், அதே வேலை அவை செலுத்துவதற்கு ஊடகம் தேவை. சரியா புவி அதாவது பொறிமுறை அலை என்று சொல்கிறாங்க. சரியா பொறிமுறை அதாவது இது செலுத்துறதுக்கு இது சக்தியோ அல்லது ஒளி மாதிரி என்ன செய்யாது, ஊடகம் இல்லாமல் போவாது. சரியா அதாவது பொறிமுறை அலை. இதுக்கு கட்டாயம் வந்து என்ன, சக்தி தேவை, சக்தியாக ஊடகம் தேவை. சரி அசைகிறதுக்கு ஊடகம் தேவை. ஒன்று திண்மத்தினூடாக அசையும் அல்லது திரவத்தினூடாக அசையும். ரெண்டில் எதை சரி ஒன்று வேணும், வெற்றிடத்தினூடாக செய்யாது அசையாது. சரியாகவே முதலாவது கூற்று சரி. 2வது பார்ப்போம். முதன்மை P அலை நெட்டாங்கலைகளாக இருக்கும், அதே வேளை துணை S அலைகள் குறுக்கலைகளாக. சரியா P அலை நெட்டாங்கலையாம், S அலை வந்து குறுக்கலையாம், அதுவும் சரி. அடுத்தது வந்து P அலைகளின் கதி S அலைகளின் கதி P அலைகளின் கதியிலும் குறைவாகும். சரியா S அலையிட கதி P அலையிட கதியிலும் குறைவாகும். ஆகவே 3வது கூற்றும் சரி. 4வது கூற்று பார்ப்போம். அலைகள் S அலைகள் திரவம் திண்மம் ஆகிய ஊடகங்களினூடாக செல்பவை. சரி S அலை வந்து என்ன செய்யாது, திரவத்தினூடாக செல்லாது. சரியா முக்கியமான பாயிண்ட்ஸ். ஆகவே அதுதான் பிள்ளை. சரியா ரெண்டினூடாகவும் செல்லுண்டு கேட்கிறான். ஆகவே அதுதான் பிள்ளை. ஆகவே ஆன்சர் வந்து எத்தனை, 7க்கு 4வது ஆன்சர். நம்ம 5வதையும் பார்ப்போம். சரி 5வது வந்து P அலைகள் திரவம் திண்மம் ஆகிய இரு ஊடகங்களினூடாகவும் செல்லத்தக்கவை. சரியா P அலைகள் திண்மத்தினூடாகவும் செல்லும், திரவத்தினூடாகவும் செல்லும். ஆகவே அது சரி. ஆகவே 7வது கேள்விக்கு ஆன்சர் வந்து 4வது. 8வது கேள்வி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு குவிவிலையினூடாக ஒளி முறிவு பற்றிய ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை தரேன். சரியா முதலாவது ஒளிக்கதிர் வந்து இந்த தலைமையாட்சிக்கு சமாந்தரமாக போனால் அது வந்து என்ன செய்யும்டா, குவிய புள்ளியை நோக்கி முறிவடையும். சரியா இந்த மையாட்சியினூடாக ஒரு ஒளிக்கதிர் போனால் அது முறிவடையாமல் அதே திசையில் போகும். சரியா அடுத்தது வந்து இப்படி போனால் இப்படி வந்துச்சுன்னா குவியத்தினூடாக அசைச்சா இப்படி போகும். சரியா அதே மாதிரி ஒரு ஏங்கிளில் நம்ம என்ன செஞ்சோம்னா, இப்போ
என்ன செய்ய போகிறோம், இப்படி ஒரு ஏங்கிளில் வந்து என்ன செய்ய போகிறோம், ஒளிக்கதிரை அனுப்ப போகிறோம். அந்த ஒளிக்கதிர் வந்து என்ன செய்யணும், குவியத்தை நோக்கி முடிவடையும். ஆனால் எத்தனை பாகையில் எப்படி முடிவடையும்னு நமக்கு தெரியாது. சரியா, அதை வச்சு தான் அடுத்த கேள்வி கேட்டுக்கிறோம். சரியா, இப்போ நம்ம என்ன செய்வோம், அந்த கேள்விக்குள்ளே போவோம். சரி தானே, கொஞ்சம் இருங்க. சரி தானே, இப்போ நம்ம என்ன செய்வோம், நிறைய கேள்விக்குள்ளே போவோம். கேள்வி எங்கே, சரியா, இந்த XYங்கிற ஒரு கதிர் வந்து வருதான், XYங்கிற கதிர் ஒன்று வருது. உங்களுக்கு தெரியும் என்ன, இந்த கதிர் வந்து நேராக போனால், சரி, இந்த கதிரை நீங்கள் எக்ஸாம் பேப்பரில் வந்து செய்யலாம், அடிமட்டத்தை வச்சு இப்படி நேராக கீறினா அது வந்து எங்கே போய் முடியுதுன்னா சரியாக Bயில் போய் முடியுது, மேலே ஒரு ஏழு ஒரு புள்ளிக்கு. சரி, உங்களுக்கு தெரியும் இந்த வில்லையை நோக்கி ஒரு கதிர் வந்துச்சுன்னா, குவி வில்லையை நோக்கி வந்துச்சுன்னா அது கட்டாயம் உள்நோக்கி முறிவடையும். அது நமக்கு எத்தனை பகுதி தெரியாது, முறிவடைங்கிறதால இந்த கதிர் நேராக வந்தால் அது Bயில் தான் வருது. ஆகவே ஏயும் பியும் வந்து என்ன செய்யாது, கட்டாயமாக ஆன்சராக வர இயலாது. சரி, ஆகவே நம்ம சும்மா ஒரு கோடு அடித்தாலே 2 ஆன்சரை வெட்டிடலாம். சரியா, ஏயும் பியையும் வெட்டிடலாம். சரியா, ஆகவே CDEயில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக வரப்போகுது. இந்த பாகை எப்படி முறிவடையும், இந்த முறிவடைகிற கோணம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா, இந்த அச்சுக்கு சமாந்தரமாக, இந்த XY அச்சுக்கு சமாந்தரமாக மையப்புள்ளியினூடாக ஒரு ஒளிக்கதிரை அனுப்பணும். சரி, இந்த ஒளிக்கதிர் வந்து என்ன செய்யணும், குவிய புள்ளியில், சரியா, குவிய புள்ளிக்கு நேராக வந்து என்ன செய்யணும், ஒரு குவிய தளத்தை வரையணும். சரியா, குவிய தளத்தை வரைஞ்சி இதில் எங்கே முட்டுதுன்னு பார்க்கணும். சரியா, அதாவது எங்கே வெட்டுதுன்னு பார்க்கணும். இந்த புள்ளியில், சரியா, இந்த புள்ளியை நோக்கித்தான் இந்த கதிர் வந்து என்ன செய்யும், முறிவடைஞ்சு இந்த இடத்துல வந்து முடியும். சரியா, அதுக்கு பிறகு இந்த கதிரை நம்ம அப்படி நீட்டினோம்டா, நேராக நீட்டினோம்டா, சரியாக வந்து எங்கே வந்து முடியும்டா, Dயில் வருது. சரியா, படம் நீங்கள் கீறி பார்க்க போல விளங்கும். இதில் கொஞ்சம் கோணல் மாடல் ஆகிக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா, இந்த கதிருக்கு சமாந்தரமாக மையத்தினூடாக வந்து என்ன செய்யணும், ஒரு கதிர் வரையணும். அந்த கதிர் வந்து குவிய தளத்தில் எங்கே வெட்டுதோ அந்த புள்ளியை நோக்கி தான் இந்த வந்த கதிர் வந்து என்ன செய்யணும், உள்நோக்கி முடிவடையும். சரி, அந்த முடிவடைகிற புள்ளி தானே, அதை காண்றதுக்கு தான் நம்ம இந்த அச்சு வரைஞ்சோம். சரியா, அதுக்கு பிறகு அதை நீட்டினோம்டா திரையில் எங்கே பிம்பம் வரும்னு காட்டும். சரி தானே, ஆகவே இதுதான் ஆன்சர் டி வந்து எத்தனாவது ஆன்சர், 4வது ஆன்சர். ஆகவே 8வதுக்கு 4வது ஆன்சர். என்ன தொடர்ந்து 4 போகுது. சரியா, 4 4 4. சரி சரி, அடுத்து 9வது கேள்வியை பார்ப்போம். இகள் சம்பந்தமான சவுண்ட்லேருந்து ஒரு கேள்வி வந்தீங்க. ப்ளஸ் எக்ஸ் திசை வழியே செல்லும் ஒரு குறுக்கலையில் ஒரு குறித்த கணத்தில் அதன் துணிக்கைகள் இருக்கும் தானங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. கணநிலை வேகங்கள் சமனாக இருக்கும் துணிக்கை சொடி. இதில் கேட்டிக்கிறான் வேகம். சரியா, அதை ஹைலைட் பண்ணிக்கிறான். சரியா, இப்போ நமக்கு தெரியும் வேகம்டா வந்து என்ன, ஒரு காவிக்கணியம். அதே மாதிரி திசையை வந்து செய்யணும், பார்க்கணும். சரியா, சமனான வேகம்டா திசையும் சமனாக இருக்கணும். சரியா, சரியா, இப்போ பாருங்கள் பிசி. சரியா, இந்த அலையினூடாக அடுத்த அலை அசையும் போது இந்த இதில் வைக்கிற துணிக்கைகள்லாம் கீழ் நோக்கி அசையும். சரியா, அடுத்த கணத்தில் இதில் இருக்கிற துணிக்கைகள்லாம் மேல் நோக்கி அசையும். சரி, இந்த புள்ளி வரைக்கும் கீழ் நோக்கி, இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளி வரைக்கும் மேல் நோக்கி, இந்த புள்ளியிலேருந்து எனக்கு ஒரு புள்ளி வரும் தானே, அந்த புள்ளி வரைக்கும் எல்லாம் கீழ் நோக்கி அசையும். எப்போனா அடுத்த கணத்தில். சரி, ஆகவே நம்ம இந்த கணத்துக்குரிய படத்தை இருக்கிறோம். இப்போ கேள்வி கேட்டுக்கிறான், எந்தெந்த புள்ளிகள் சம வேகத்திலே இருக்குதுன்னா பாரு, பி வந்து என்ன செய்யுது, ஒரே வேகம், பிக்கும் சியும் ஒரே அச்சில் தான், ஒரே நேர்கோட்டில் தான் தந்திக்கிறான். ஆகவே ஒரே கதிலேக்கும், பியும் சியும் ஒரே கதிலேக்கும். சரியா, பாரு, பி வந்து என்ன செய்யுது, கீழ் நோக்கி அசையுது. சரியா, அதே மாதிரி சியும் வந்து என்ன செய்யுது, மேல் நோக்கி அசையுது. ஆனால் ரெண்டும் ஒரே அச்சில் இருக்கிறதால ஒரே கதியை கொண்டிருக்கும். சரி, எங்கே கேட்டுக்கிறான், கதி இல்லை வேகம். சரி, ஆகவே வந்து சில பிள்ளைகள் இந்த வேகத்தை ஒழுங்காக மைண்ட் பண்ணாட்டி என்ன செய்வாங்க, பிசின்னு ஆன்சர் போடும், அல்லது இஎஃப்னு ஆன்சர் போட்டுன்னு செய்யணும். அடுத்த கேள்விக்கு போயிடும். ஆனால் உண்மையிலேயே வேகம் வேறு கதி வேறு. சரியா, கதிக்கு திசை பார்க்க தேவையில்லை, வேகத்துக்கு கட்டாயம் திசை பார்க்கணும். சத்தனை, ஆகவே முதல் பிசி வராது. சரி, அதே மாதிரி டியை பார்ப்போம். டி இந்த இடத்துல பூச்சியத்தில் இருக்காது, வேகம் இல்லை. சத்தனை, அடுத்து இ வந்து என்ன செய்ய போகுது, மேல் நோக்கியாக செய்ய போகுது. சரியா, அதே மாதிரி எஃப் வந்து கீழ் நோக்கியாக செய்ய போகுது. சரியா, இப்போ இதில் ரெண்டும் ஒரே திசையில் அசைகிற பொருள் வந்து என்ன, இது பி சி இ எஃப் தானே, ஒரே திசையில் அசைகிறது இயும் சியும் அல்லது பியும் எஃப்பும். ஆன்சர் தந்திக்கிறாங்க, பார்ப்போம் எதுண்டு. சரியா, ஆன்சர் வந்து எப்படி வரலாம், ஒன்றும் பிஎஃப் வரலாம் அல்லது இயும் சியும் வரலாம். சரியா, இயும் சியும் வரலாம். முதலாவது பிஎஃப் வந்துட்டு, அதே மாதிரி இயும் சியும் எங்கே சரி ஆன்சர் வந்திக்கான்னு பாருங்கள், இல்லை. சரியா, இயும் சி முதலாவது பியும் எஃப்பும். சரியா, ஆகவே பியும் எஃப்பும் இது தான் முதலாவது ஆன்சர். சரியா, ரெண்டாவது ஆன்சர் வந்து ஏயும் டியும், அது வராது. அடுத்து பியும் சியும் வரையில். சரியா, மூன்றாவது பியும் சியும், அடுத்து சியும் எஃப்பும் வராது, பியும் இயும். சரியா, ஆகவே இந்த ஆன்சர் தரையில் இப்படி தந்திருந்தா, ஒருவேளை பிஎஃப் தராமல் இஎஃப் இசி தந்திருந்தா இசி வரும். சரித்தானே, ஆனால் இதில் ஒன்று இது பிள்ளைகள் நல்லா பார்த்துக்கோங்க. எந்த இடத்துலையும் இந்த தூரமும், சரியா, இந்த தூரமும் சமண்டு தரையில்.
இந்த ரெண்டுக்குரிய அச்சிட தூரமும் சமனாக இருந்தால் தான் இந்த இடத்துல வேகமும் சமன். ஆனால் அந்தளவு ஆழமாக அந்த கேள்வியில் கேட்கல. ஒருவேளை உங்களோட வருஷத்தில் உங்களோட பேப்பரில் இப்படி தரலாம். ஒருவேளை ஈயை வந்து எக்ஸிட தூரத்துலையும் எஃப்ஐ கொஞ்சம் பணிச்சும் தந்தால் இந்த ஈக்கும் வந்து ஈயும் சியும் தான் சரியான ஆன்சர். சரி, எஃப்ஐ கொஞ்சம் பணிச்சு தந்தாண்டா நீங்கள் வந்து என்ன செய்வீங்க, பியையும் எஃப்ஐயும் ஆன்சராக எடுக்க இயலாது. சொல்கிறது விளங்கிச்சா? இப்போ அடுத்த வருஷ கேள்வியில் இந்த தூரத்தோடையும் சேர்த்து தரான். தூரத்தோட சேர்த்து இந்த இடத்துல ஈக்குது, எஃப் வந்து கொஞ்சம் மேலே ஈக்குது. சரி, எஃப் கொஞ்சம் மேலே ஈக்குதுண்டா ஆன்சர் வந்து இந்த ரெண்டு தூரமும் சமனாகிக்கிற புள்ளிகளில் உள்ள வேகங்கள் தான் சமன். சரியா, கதிகள் தான் சமன். ஒருவேளை இது கட்டையாய்ந்து இது படத்தில் அப்படி விளங்கையில் பார்க்கக்கொள்ள, ஆனால் அந்த கேள்வியை இன்னும் ஆழமாக போகலாம். அதை தான் நான் சொல்கிறேன். சரியா, இந்த கேள்விக்குள்ள இன்னும் ஆழமாக போகலாம். இப்படி எக்ஸோட தூரம் தந்து ஈ வந்து நேராக இருந்துச்சுன்னா நம்ம கட்டாயம் ஈயையும் பியையும் தான் ஈயையும் சியையும் தான் வந்து செய்யலாம், ஆன்சராக எடுக்கலாம். சரியா, எப்படி கேட்கலாம்னு நான் சொல்லித்தரேன், அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஆகவே 9வது ஆன்சர் வந்து 1வது. 9வது ஆன்சர் வந்து 1வது. இந்த இடத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த மாதிரி தூரத்தை வச்சு கேட்டாண்டா மாட்டிக்கோங்க அந்த நேரத்தில். ஆகவே அதையும் லேசாக சொல்லித்தரேன். அடுத்தது வந்து 10வது கேள்வி, ஆர்முடுகள், ஈர்ப்பு ஆர்முடுகள் சம்பந்தமான ஒரு கேள்வி. சரித்தானே? முதலாவது இப்படி கேள்விகள் தந்தாங்கண்டா, இப்போ இது சரி 2 கோலை ஒப்பிட்டு கதைச்சாங்கன்னா என்ன செய்யுங்க, கட்டாயம் டக்குன்னு அந்த ரெண்டையும் எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கு பிறகு அதில் உள்ள தரவுகளை கீழே போடுங்க. ஏன்டா ரஃப் பேப்பர் எடுத்து குயிக்காக எழுதினா அது என்ன செய்யாது, சமன்பாடு போட்டு செய்யக்குள்ள மாறாது. இது எப்படியும் கட்டாயம் சமன்பாடு போட்டு செய்ய வேண்டியது. இதை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சு செஞ்சு சமன்பாடு போடக்குள்ள மனசுக்குள்ளே வச்சுட்டீங்கன்னா சம்டைம் மாறிச்சுன்னா கேள்வி பிழைச்சிடும். சரி, ஆன்சர் பிழைச்சிடும். ஆகவே வந்து என்ன செய்யுங்க, கட்டாயம் இந்த மாதிரி ஒரு இதொன்று போட்டு எழுதிட்டு அதுக்கு பிறகு செய்யுங்க. சரி, இப்போ கேள்வியை வாசிப்போம். 1 kg திணிவுள்ள ஒரு உபகரணம் ஒரு கோலின் மீது வைக்கப்பட்டுள்ளது. கோலின் திணிவு புவியின் திணிவின் 3 மடங்காகும். சரி, அப்போ புவியின் திணிவை நான் எம்மாக கருத்துறேன், கோலின் திணிவு 3m. சரி, எந்த சிறிய திணிவுக்கு தானே அது வந்து முழு எண்ணில் வர மாதிரி நம்ம செய்யணும் கொடுக்கலாம். சரி, அப்போ ஒரு புள்ள என்ன செய்யும், இதை வந்து என்ன செய்யும் 0.33 எடுத்துட்டு இதை 1 எடுக்கும். சரியா, அப்படி எடுத்து சரி வரையில முழு எண்ணம் எடுத்தால் சுருக்கிறதுக்கு லேசாகிக்கும், சும்மா சொல்கிறேன். சரியா, அதே மாதிரி ஆரை வந்து புவியின் ஆரை விட 2 மடங்காகும். ஆகவே நமக்கு தெரியும் ஈர்ப்பு விசையோட சமன்பாடு வந்து என்ன, G/m/r². சரியா, இது வந்து புவி ஈர்ப்புடைய. அதே மாதிரி இந்த கோலுக்கு வந்து என்ன செய்வோம், கோலுக்கு நம்ம போடுவோம். சரியா, G' சமன் G/m/r². சரியா, இதில் நமக்கு தெரியும் இதில் திணிவு வந்து எத்தனை 3. சரியா, ஆகவே கீழே எழுதுவோமே, G3m கீழ் R வந்து 2R. சரி, ஆகவே 2R வர்க்கம். சரி, ஆகவே 4R வரும். சரியா, இதை பற்றி அழுத்திட்டு நான் எழுதுறேனே, 4R² வரும். சரித்தானே? இங்கே வந்து G வந்து எப்படி வரும், R². இந்த ஜியும் இந்த ஜியும் வெட்டுப்பட, இந்த எம்மும் இந்த எம்மும் வெட்டுப்பட, இந்த R² வெட்டுப்படும். சரி, அப்போ மிஞ்சிக்கிற வந்து என்ன, சரியா G. சரி, அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், G' எடுக்க போகிறேன். சரியா, G' கீழ் G எடுப்போம். சரியா, G' கீழ் G சமன் G' வந்து எத்தனை 3 கீழ் 4. சரியா, G வந்து தர 10. சரியா, G இங்கே போகும், G பெருமானம் தெரியும் 10. ஆகவே சரியா 10, G வந்து அங்கே போயிட்டு, ஆகவே G' சமன் 3 தர Gக்கு வந்து எத்தனை 10, கீழே வந்து 4. சரியா, ஆகவே 30 கீழ் 4, ஆகவே 15 கீழ் 2, அப்போ 7.5 நியூட்டன் வரும். சரி, அந்த G 10 பெருமானம் எங்கே நம்மளோட பேப்பர் ஆரம்பிக்கும் போது தந்திப்பான், Gயை 10ஆக கருதுகின்றேன். சரி, அங்கேயும் தான் இந்த 10 எடுத்தோம். சரி, ஆகவே இந்த 10 கேள்வியும் முடிஞ்சுது. கட்டாயம் இந்த வீடியோ பிரயோசனமாக இருந்துச்சா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த கேள்வியில் சந்திப்போம்.